அம்மே அமலே விமலாம்பிகே தாயே வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. அண்ட் இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஆல்ரெடி தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். நம்ம இன்னைக்கு வேளாங்கண்ணி டூர் போக போறோம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப நாளா வேளாங்கண்ணிக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போக போறோம். நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த vlog ஃபுல்லா. ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இதான் எங்களோட அவுட்ஃபிட். என்ன நைட் டைம் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி கத்துறான் ரொம்ப ஆட்டாத கேமராவை. லியோ விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு லியோ வந்து கத்துறான். ஆக்சுவலி லியோவையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம். அண்ட் நிறைய சர்ப்ரைஸ்லாம் சொல்லியிருக்கேன். vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நாங்கள் எல்லாருமே பேக்கேஜ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் யார் கூடலாம் போகிறோம், போகிறப்ப என்னவெல்லாம் நடக்குது, நாங்கள் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோமே, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எங்கெங்கே போகிறோம், என்ன ஃபன் நடக்குது, என்ன எவ்வளோ என்ஜாய்மெண்ட் நடக்குது, எங்கெங்கே போகிறோம், ட்ராவல் vlog நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எங்களோட மைண்ட் செட். அதனால தான் vlog எடுக்கிறோம். ஓகே, வாங்க இப்போ போகலாமா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரு 2 பீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பீஸையும் நான் இன்ட்ரோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, வாங்க 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 போகலாம். இந்த பீஸ் ஒன்று, இந்த பீஸ் ஒன்று. லக்கேஜ்லாம் ரெடியாக இருக்குது. லக்கேஜ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் 3 பேரோட ட்ரெஸ் இந்த ஒரு பேக்லேயே இருக்குது. இது வந்து லியோவோட ப்ராப்பர்ட்டி. தட்டு, கிண்ணம், துண்டு, அவருக்கு விளையாட்டு சாமான், அவரோட பெடிகிரி எல்லாமே அதில் தான் இருக்குது. அங்கே இருக்கு பாரு, எடுத்து போடு. அதை தான் கேட்குறான் அவன். எடுத்து வைக்கல பொம்மையை. போய் எடுப்போ லியோ, பொம்மை எடுப்போ. வாங்க போகலாம். போகலாமா? மேடம் ஹலோ, லியோ கிளம்பியாச்சு. எல்லாரும் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க கைஸ். என்ன திவ்யா, யாராரு போறோம் திவ்யா? யாராரு போறோம்னு ஃபேனை தூக்கிட்டு போறா. ஏய், ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. யார் யார் போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே, இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. கொஞ்சம் போக அதுவே பழகிடும். நீங்கள் சாத்துங்க, மன்னிச்சுங்க உறவுகளை. யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், லவா, லியோ, மதன், என் அண்ணன், அண்ணி. ஸோ 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ். கம். எங்கள் அண்ணி வராங்க, பார்க்குறீங்களா? திஸ் இஸ் மை அண்ணி. நாங்களா லிப்டிக்க பாரு, லிப்டிக்க. ஸோ திஸ் இஸ் மை அண்ணி. டேய், யா 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 சூர்யா. இந்த பாருங்க ஸ்நாக்ஸ் எப்படி. அண்ட் திஸ் இஸ் மை ப்ரோ. எங்கள் அண்ணன் வந்து என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. தங்கச்சிக்காக பசிக்கும்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். ஒரு விஷயம் சொல்ல விடுறாங்கன்னா பாசமா, அது எனக்கு தெரியாதா? உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ நாங்கள் எல்லாரும் தான் போக போகிறோம், லியோவோட சேர்த்து. ஸோ ஓகே, கிளம்பலாமா கைஸ்? என்ஜாய் பண்ணலாம். என்னடா பாய் சொல்றேன்? வாருங்கள் உறவுகளே, நீங்க எல்லாருமே கேட்ட லாங் டிராவல் ட்ரிப் இந்த vlog-ஆ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ரெடி ஆயிட்டோம், எல்லாமே கிளம்பியாச்சு. ஸோ வாங்க வண்டி எடுக்கலாம். முதல்ல வண்டி எடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு ஒரு நிம்மதியே வரும்.
திவ்யா மணி 11:30. 11:30 மணிக்கு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கு. முட்டை தோசையா? லியோ உள்ளே இருக்கான் காருக்குள்ளே. நான் போகணும். நான் முன்னாடியே சாப்பிட்டேன். இந்த டைமில் மீன் திங்கிறாங்க. இந்த டைமில் மீன் திங்கிறாங்க. மீன் திங்குது இந்த டைமில். அது கண்டுக்குதுங்களா பாருங்க. எதுவும் கண்டுக்கலைங்க. சாப்பிட்டுட்டு ஒரு மெதப்பமாக உட்காந்துருக்கு போகிறா. லியோ ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி உட்காந்து அம்மாவும் செட்டில் ஆயிடுச்சுங்க. என்ன லியோ? லியோ சாங் தங்கம்மாயிலே அம்மு சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வந்துட்டோம் காய்ஸ். என்னதுயா? குட் மார்னிங் ஆல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பாத்ரூம்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுச்சு. எங்கே நைட்டில் ஷோ வருவோம், மேரேஜ் ஈவெண்ட்டு வருவோம், அப்படியே போயிடுவோம். அப்படியே கோயிலுக்கு வந்தாலுமே ரொம்ப ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், ஆடுவோம், கிளம்பிடுவோம். பீச் எங்களுக்கு பாத்ரூம் எங்கே இருக்குன்னா பார்க்குறது எங்கள் வேலை. அதனால் ஷோக்கு வந்தோன்னா இப்போதான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சுலாம் வரல. நான் கோயிலுக்குலாம் வரல, சர்ச்சுக்கலாம். ஆனால் ஷோ தான் நிறையா வந்திருக்கேன். சின்ன பிள்ளை எங்கள் அம்மா முட்டி போட்டுலாம் நடந்திருக்காங்க. என் தம்பியை தாமதம் என் தம்பியை எப்படி அக்கா முட்டி போட்டு நடக்க போகுது, அது மாதிரி முட்டி போட்டு நடந்து தான் என் தம்பிக்கு தாமருந்து பெற்றாங்க. ஆமாண்டி, என்ன பண்ணுறது? என்ன உண்மைக்கும் தான் அப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்க, டீ கடைக்காரர்கிட்ட விசாரிக்கிறோம். காய்ஸ், இப்போ பீச்சை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். நடந்து போனால் வேலைக்கு ஆகாது. லியோவை கூட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க வேளாங்கண்ணில். நம்ம நேற்று லைவ் போய் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. சொல்லாம வந்துட்டாங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. வண்டி இங்கே லாக்காக எடுத்து ஐயா அங்கே நிற்கிறா. லியோ வச்சுட்டு அங்கே நிற்கிறாங்க மேடம். ஓடுற ஓட்டத்தை பாரு, குண்டியை ஆட்டிக்கிட்டு போகிறது. பீச்சுக்கிட்ட வந்துட்டாங்க காய்ஸ். ஒரு வழியாக கால் எடுத்துகிட்டு எப்படி இருக்கு பாருங்க. வேளாங்கண்ணி பீச். அதெல்லாம் இல்லை, ஐயோ நினச்சி விட்டுறாதீங்க, தைரியம் இல்லை. பீச் பாருங்க, எல்லாம் காலம் நினச்சிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்கு கைஸ். அவ்வளோவா கூட்டம் இல்லை, தப்பிச்சோம். இனிமே தான் கூட்டம் வருமா. அதுக்குள்ளே போயிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம். கைஸ் எல்லோரும் குளிக்க வந்திருக்கோம் கைஸ். என்னால் குளிக்க முடியாத பட்சத்தில் நான் மூஞ்சை கழுவிட்டு தான் இருக்கேன். மற்றவங்க எல்லோரும் குளிச்சிட்டாங்க. திவ்யா லாவணியாக குளிக்க போயிருக்காங்க. ஒரு ஆள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து சீவிட்டு இருக்கு. நானும் லியோ தான் குளிக்கல. லியோ தேரு மண்ணு தின்றாங்க. வீடியோ எடுக்கிறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ. எதுவுமே க்ரீம் போடலன்னு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க गाइस. இவங்க சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க. லியோ பயப்படுறாங்க. நடிப்பை போடுறான். ஒரு ஆள் கிளம்பி உட்காந்துருக்கு. இந்த ஸ்டைல் முடிய வெட்டினா கேமரா முன்னாடி மட்டையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க गाइस, க்ரீம் போடலன்னாங்க மேடம். இங்கே பாருங்க, என்னதுயா? என் வாயை கலராத மதன். வாயை கிளம்புனா உன் வாய் என்ன இதாவது பொண்ணுங்க பாப்பா கூட காணோம். சரியான ஆமா கிளம்புறாங்க. இவ்வளோ நேரம் கிளம்புறாங்க गाइस. மணி என்ன இந்த பீச்சுக்கு பாரு, இந்த பீச் மொத்த பீச் வாங்க. ஹலோ உறவுகளே, பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ தான் இன்னும் ஒரு 1 hour ஆகும். நானும் லியோ மாமா தான் பாவம். லியோ ஹாய் சொல்லு எல்லாருக்கும்.
ஃபைனலாக இவங்களெல்லாம் கரட்டி கிளப்பி எங்கே ஆமா நீ தானே குளிக்க வச்சு நீ தானே திரட்டுற பல்லு வலிக்கு விட்டதுல இருந்து மூஞ்சி கழுவி வெள்ளாங்கண்ணி மாந்தா ஹலோ உறவுகளே, கடைசியா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி இவங்க எல்லாம் கூட்டு வந்தாச்சு. ஆமாம் கூட்டிட்டு வந்துட்டானுங்கன்னு சொல்றானுங்க. வேற எங்கே போயிட்டு இருக்கோம்? எங்கக்கா போகிறோம்? முட்டி போட்டு நடக்க போகிறாங்கம்மா. நடக்க போறோம். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கடலோரம் வெள்ள கோபுரம் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு சோஸ்திரம் ஆண்டவரே அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா முட்டி போட்டு நடக்க போகிறோமா? லியோ கட் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா நடந்து வந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன். எங்கள் லியோ தான் ஜாலியாக இருந்தான். ஏய் அவன் சீன் போடுவான். இருடா தீர்த்தத்தில் ஐயோ ஒன்று கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க கைஸ். லியோ வந்துரு உடுத்து உள்ள கட்டி போட போறாங்க பாரு. சிம்பா இருக்கான் சிம்பா வரான் கைஸ். புது மாதா கோயில் வேளாங்கண்ணி. நம்ம பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு தான் முட்டி போட்டு நடந்து போக போகிறோம். நடந்துட்டு இருக்காங்க. இந்த வழியில தான் நடந்து போவாங்க முட்டி போட்டு. என்னங்க என்னயா கையில் வச்சுக்கோ. வெயிட்டா இருக்கு இப்படி. ரொம்ப சீன் போடுறான். நாமளே இருக்கு. அந்த பேக் பிடிக்கணும். பீஸ்ல 3 முட்டி போட்டு நடக்க போகுது. சரிங்க புது வேளாங்கண்ணி. நீ நடக்கலையாம்மா? நான் வேண்டுதல் வைக்கல. வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் வரப்போம். மாமா கூட 2 தாண்டு தான் மாமா. 2 தாண்டு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போல. அவ்வளோ தூரம் நடந்து போகணும் முட்டி போட்டு. மாமா அபூர்வத்தில் கமலஹாசன் மாதிரி போகுது. 3 பேரும் வேண்டுதல் வச்சு நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து முட்டி போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். நானும் லாவணியா லியோ இங்கே உட்காந்துருக்கோம். பயங்கர வெயில். பார்ப்போம் இந்த மாதாமானாவது ஒரு நல்ல வழியை காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க? வேண்டுதல் வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நல்லபடியாக எல்லாம் மாறும், எல்லாமே மாறும்ன்ற நம்பிக்கையில் நடந்து போயிட்டுருக்கான். பார்ப்போம். இன்னும் யாருமே சாப்பிடல. என்ன லாவணியா? அடுத்து லாவணியா வேண்டுதல் வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் வர்றப்ப லாவணியாவும் நடக்கும். நானும் நடக்கிறேன். நடக்கட்டும். பங்கு நல்லா இருக்குல்ல லாவணியா? நல்லா இல்லையா? எனக்கு நல்லா இருக்கு. ஆனால் இல்லை கொக்கரக்கோ கொக்கரக்கோ மரியே அடைக்கும் நீயே தாயே அருள் பொழிவாயே விண்ணக அரசியே மன்னக ராணியே அண்டி வரும் எனக்கு ஆறுதல் நீயே அம்மா மரியே அடைக்கலம் நீயே ஆறுதல் தாயே அருள் பொழிவாயே
பயலி பழைய மாதா கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் பழைய மாதா கோயிலா இல்லை அங்கே இருக்கிறதான்னு தெரியல. இன்னும் நடந்துட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்காங்க. வான தூதர் வார்த்தையே ஒரு வழியாக வேண்டுதல் நிறைவேற்றி முடிஞ்சாச்சு. பட் இன்னும் ஒன்று ஜீன்ஸ் போட்டே முட்டி அடி வாங்கிடுச்சு. இன்னும் திவ்யா அவங்கதெல்லாம் என்ன நிலமன்னு தெரில. வாழ்ந்தவரே வார்த்தை மாற வாழ வரம் தாரும் அம்மா. வல்லவரான இயேசுவை வழி நடத்தி வாழ்ந்தவரே நல்லவராய் நான் வாழ அருள் புரிவாய் அம்மா. காணாவூர் திருமணத்தில் புதுமைக்கு உதவி புரிந்தாய். காணாவூர் திருமணத்தில் புதுமைக்கு உதவி புரிந்தாய். காணாமல் போன வாழ்க்கைக்கு வழி காட்டும் அம்மா. காணாமல் போன வாழ்க்கைக்கு வழி காட்டும் அம்மா. அம்மா மரியே அழைக்க நீயே ஆரை தாயே அருள் பொழிவாயே. என்ன மேடம் எங்க போய் பாப்பா ஏன்னா தண்ணி അമ്മേ അമലേ വിമലാംബികേ തായേ മരിയേ കന്യാംബികേ അമ്മേ അമലേ വിമലാംബികേ തായേ മരിയേ കന്യാംബികേ അമല മനോഹരിയമ്മേ വിജയനഗരനമ്മേ വിജയം നൽകിടേണേ വിനയമോടെ ഞങ്ങൾ വണങ്ങിടുന്നു നാഥേ വിജയനഗരനമ്മേ വിജയം നൽകിടേണേ. കരളുരുകും നേരം ഞാൻ കഥനത്തിൽ ആഴുമ്പോൾ കരളുരുകും നേരം ഞാൻ. அப்படியே முட்டி போட்டு நடந்து வச்சுட்டேன். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன வேண்டுதல் சொல்ல மாட்டேன். வேண்டுதல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுப்பா. ஆஹா வேண்டுதல்லாம் எப்போ வெளியே சொல்லுவாங்க. எல்லாங்க நீ எல்லாரும் நிறைவேறினதுக்கு அப்புறம் வேண்டுதல் செய்வாங்க. நான் வேண்டுதலை வச்சுட்டு நிறைவேற சொல்லி வேண்டுதல் வைக்கிறோம். மாறியே வாழ்க. அங்கே போய் நம்ம இயேசு நிற்கிறாரு. காய்ஸ் திவ்யா அங்கே போய் இயேசு நிற்கிறாரு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்றாண்டி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தினே ஆயா சொல்கிறேன். ஏயா அல்லேலூயா சோஸ்திரம் ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே. இதெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு ஏன் சாமி உள்ளே போயிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணோம். அங்கே வந்து ஃபோன் அலௌடு இல்லை. அதனால் இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். தலையில் ஏதோ குப்பை இருக்குது. எடு நம்ம 2 பேரும் எடுக்கலாமா ஃபஸ்ட்டு? போங்க போங்க போங்க. மறுபடியா
விடு 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 ஃபைனலாக வந்து இங்கே வந்து இப்போ வீடியோ கூட்டு வந்திருக்காரு. நான் வந்து அங்கே ஒரே ஒரு ஏசு மட்டும் இருப்பார் காய்ஸ், அங்கே கூட்டு போகணுன்னு சொன்னேன். இங்கே வந்து கூட்டு வந்திருக்காரு. பின்னாடி இருக்க சில கட்டாவும் பார்த்துக்கோங்க. அழகா இருக்குல்ல गाइस? பின்னாடி இருக்க ஸ்டாச்சுஸ்ல எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா இருக்கானா? ஒயிட் நல்லா இருக்கு. போலாமா? ஏப்பா வாங்க போலாம். மோடியம் புளிய போ. இடிச்சிருச்சு. லியோ 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 ஒண்ணு பண்ண மதன் எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்க போறோம் அடுத்து? வெயிட் அண்ட் வாட்ச். எங்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க गाइस. நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு என்னக்கா? ஆமா. அடுத்து எங்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே போலாமா? மாதா சிலை வாங்கணுமா? லாவணியாவுக்கு பாட்டு வாங்கிருக்கேன். ப்ளேஸ் ஓப்பன் பண்ண போகுது. நம்ம இப்போ வந்து வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட்டு அப்படியே இங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கிட்டு நேராக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தாலே ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்க இந்த இடத்துல பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் வந்துட்டோம், சர்ப்ரைஸ் இடத்துக்கு வந்துட்டோமே. இவ்வளோ தூங்கி எழுந்து போந்தே வாங்க 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 எங்கள் பெரியப்பா ஆரம்பிச்சிருச்சு. ஏன் கிளே உட்காரு ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க சின்ன தாய்க்கா ஹலோ, 10 நிமிஷம் தூங்கினாலும் போதுன்றாண்டியா? சாப்பிடலையா நீ? நான் வைக்கிறேன். காய்ஸ் ஹாய் சொல்லுங்க காய்ஸ். என்ன வெஜ் சாப்பிட்றீங்க? நம்ம வீட்டில் வெஜ் அதிசயமா. எப்பவுமே நம்ம வீட்டில் தண்ணி தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அம்மா எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். நம்மம்மா எந்த கோயிலுக்கு போகிறோம்? இந்த அடிப்பட்டது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, ஒன்றும் இல்லை, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே சென்னையில் இருக்கிற வீடு வந்து
இந்த சைடும் புண்ணுலாம் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லி வெட்டிக்கிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கையில் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு காயம். ஸோ அப்படியே மாமாவும் அக்காவும் வேளாங்கண்ணியில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படியே திவ்யா முட்டி போட்டு நடந்தான். இப்போ வீட்டுக்கு வந்து அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறோம். காய்ஸ் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் குருபகான் கோயிலாமா அது? இதை பற்றி சொல்லுங்கள், இந்த கோயிலை பற்றி. ஆ 9 நவகிரகங்களோட கோயில். ஓ ஓகே ஓகே. அதாவது தஞ்சாவூரில் குருபகான் கோயில் இருக்கும், மற்ற மிச்ச 8 கோயிலுமே கும்பகோணத்தில் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். சாமி கும்பிடலாம் வாங்க. ஏமா மேலே வச்சாதான் ஏற்றணும், யாரும் எட்டாதுமா. நீ வேற விளக்கு ப்ராசஸிங்லாம் ஏற்றுறீங்க. ஆளுக்கு ஒரு விளக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். என்னம்மா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நம்ம அந்த கூட்டமே இல்லை, நம்ம வந்தோடனே கூட்டம் வருது. இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் கூட்டம் இல்லை, நாங்கள் வந்தோடனே கூட்டம் வருது. இங்கே குளத்தை பாருங்க காய் செட்டு இருக்குது. அண்ணே ஒரு போஸ் கொடு ராஜா. எப்படி வச்சோம் நல்ல பிள்ளை ஆகிட்டே இருந்தேன். வேர் இஸ் மம்மி கோயிங்? அக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? மம்மி கால் விட போறீங்களா? கோயிலே நரசிம்மர் கோயிலுக்கு அடுத்து வந்து நரசிம்மர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இன்னொரு சிவன் கோயில், அதாவது அந்த சிவன் கோயில் இன்னொரு சிவன் கோயிலுக்கு போகிறோம்லம்மா, அது எங்கே? குபேரர் வந்து வழிபட்ட கோயிலா? குபேரரே வந்து வழிபட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு அடுத்து நாங்கள் போகிறோம். இப்போ நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு சோஸ்திரமாண்டவரே போகிறோம். ஃபைனலி குபேரர் வந்து சிவனை வழிபட்ட கோயிலுக்கும் வந்தாச்சு. சென்ட் மாதிரி வர இருந்துச்சு கோயில். அங்கே பாருங்க, எல்லாம் சாமி கும்பிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். விலாங்காலே வேற எது போகலாமா? கிராஸ் விலாங்கா இல்லைம்மா, அது விலாங்காலே வேற கிராஸ். என்ன கோயில் வந்திருக்கோம்? தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் guys. நல்ல எத்தனை கோவில் ரோட கிராஸ் பண்ணி போகணும். கொடியரசு தினத்துக்கு ஸ்பெஷல்ரா. நின்று போட்டோ எடுங்க. கொடியரசு தினத்துக்கு ஸ்பெஷல் பாருங்க. ஸ்பெஷல் எடுங்க. டயர்ட் ஆயிட்டீங்களா? என்ன டயர்ட் ஆயிட்டு? கார்ல தான் வந்தீங்க, வாங்க. அருஞ்சியை காணோம். ஆளுகளே காணோம். அழகா இருக்குமா பார்க்க. காய்ஸ் ஹலோ உறவுகளே, பெரிய கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு புளிசோறு வாங்கி சாப்பிட்டு லட்டு வாங்கின்னு அதிர்ச்சி வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க. லட்டு மட்டும் தான் சாப்பிடல, காரில் போய் சாப்பிடலான்னு வச்சுட்டுங்க. ஆமாம் காய்ஸ், லட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கு. புளிசோறு திவ்யாவே நிறையா சாப்பிட்டா காய்ஸ், என்னை விட்டுட்டு நிறையா தின்னுட்டா. டயட்னு சொல்லிட்டு நல்லா முட்டிட்டாங்க. டயட்லாம் ஒன்லி ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்டு அம்மா டயட்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ப்ரோட்டீன். அதனால நான் பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு இருக்கேன். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். குட் மார்னிங். நேற்று வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இன்னைக்கு மார்னிங் குக்கிங் மீன் சிக்கன் செஞ்சிட்ருக்காங்க எங்கள் அம்மா. மாம் என்ன பண்ணுறீங்க? எங்கள் ஆத்தாவே எங்கள் அம்மா மாவா நீங்கள் கொடுத்த அந்த இது மீன் குழம்பு விளாட்லாம் நல்லா பொழைச்சி தருங்க. ஆமாம்மா, நிறைய பேர் கேட்டாங்க அம்மா குழம்பு சூப்பராக இருக்குது, இந்த மசாலா என்ன கதை, சீக்கிரம் மசாலா
நான் தான் கண்டுபிடிச்சு போட்டோம்ல சீக்கிரம் மசாலா நீங்க போடுறது இங்கேருந்து சிஸ்டர் இருக்காங்க ஆல்ரெடி டிஃபன் ரெடியாக இருக்குது எல்லாம் பல்ல எடுத்துருக்காங்க வரட்டும் திருப்பி ஆல்ரெடி போய் சாப்பிட்டு பரபரப்பாக வேலை போயிட்டு ஜிவி என்ன சரி சிக்கன் கிரேவி மா குக்கிங் மாஸ்டராக இறங்கிட்டீங்கம்மா மாஸ்டர் நீங்கள் எப்படி சிக்கன் குழம்பு கிரேவி மட்டும் எப்படிமா அது சிக்கன் கிரேவி அடுத்து இது வந்து சிக்கன் தொக்கு கைஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு சிக்கனுக்கு வந்து வறுக்கிறதுக்கு மீன் குடல் மாமா ஸ்பான்சர் இன்னைக்கு நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி வெரைட்டி நான்வெஜ் வெரைட்டி நான்வெஜ்ல எல்லாங்க பாருங்க வேலையை பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காங்க என் தங்கச்சி என்ன பண்ணுறீங்க என் தங்கச்சி அடுப்பு பற்ற வைக்கிறேங்கிற பேரில் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகே காய்ஸ் vlog-ஐ வந்து நிறைய கண்டினியூ பண்ணவே முடியல நிறைய இடத்துக்கு போகணும் நிறைய சுற்றணும் vlog-ஐ கண்டினியூ பண்ணவே முடியல ஸோ இப்போ கிளம்புறப்ப வீட்டிலேருந்து கிளம்புறோம் இல்லையா அதனால் அந்த ஷார்ட் எடுத்து அவங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அவங்களை எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய இடத்துக்கு போனோம்ல ஜாலியாக இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தோம் என்ஜாய் பண்ணோம் இப்போ கூட வெளில போயிட்டு தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் மத்தியானம் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு இப்போ தான் வந்தோம் வெளில போயிட்டு ஃபேமிலியாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் கிளம்ப போகிறோம் ஆனால் இந்த வாட்டி ஒரு மாதிரி சோகமாக இருக்குல்ல மனசு கஷ்டம் ஸ்டே பண்ண முடியல ஸோ கிளம்புறோம் எல்லாத்தையும் பாபாய் சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க அட்டி போட்டு பேசிட்டு இருக்காங்க மக்களே போக மாட்டேன்ல தெரியுதுல அதை சொன்னது திவ்யா பாருங்க திவ்யா போலாமா பாய் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதுசாக vlog அம்மா அம்மாலாம் இங்கே ஃபார்முக்கு வந்துருச்சு வாங்கம்மா அம்மாலாம் ஃபார்முக்கு வந்துருச்சு அம்மாலாம் இப்போலாம் ப்ராசஸ் பண்ண பாருங்க நான் போட்டு தீட்டி வச்சிருக்கேன் அம்மாவை மா வீடியோல ஃபோக்கஸ் ஆற பாரு பிரைட்னஸ் ஏத்தணுமா சொல்லு வா வா காண எடுத்துறாங்க அவளையா அவங்களுக்கு மா கேமரா ஃபோக்கஸ் பண்ணு லியோ போ லியோ அம்மா காலில் விடு லியோ அம்மா லியோ காலில் விடுறா பாரு அவளுக்கு ஆசீர்வாதத்தை போடு சாப்பிடுல போயிட்டு வா சாப்பிடணும் கஷ்டப்பட்டு உனக்கு எதுக்கு வேலைலாம் கஷ்டப்படாது போயிட்டு வா சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல வேணாமையா யான பலம்
இந்த பிரச்சனையை வச்சுக்காம நான் கவனிக்கிறதே இல்லை. நான் தான் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கு. பாசத்தையும் ரோசத்தையும் திருப்பி ஒன்ஸ் பாசத்தை சரிக்கா அங்கதான் நான் வரப்போறேன். நான் அடுத்த வந்துடுறேன். பாசத்தையும் பங்கு ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்து ஃபேமிலி ஆயிர ஜன்னல் இந்த அன்பு வாழும் கூடு ஆம்பல சார்ஜர் போன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இது என்ன பிஸ்கட்? எப்படி முன்னாடி எப்படியா இருக்குமா வீடியோ எடுத்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கீங்களா டயருங்க? இது வச்சுட்டு எலுமிச்சம்பழம் சூடா வச்சியாமா? சூடம் மண்டை ஐயோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைட்டா வச்சு அமுத்துங்க, அப்படியே வச்சு அமுத்திடுங்க. ஓகே குட் பாய். நான் வரட்டுமா? அம்மா பாத்துக்கோ சரியா? டீமா வந்து சேர்றா. சரி பாய். பாய். இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தோம் இல்ல. சாமி கும்பிட்டாச்சு நம்ம எல்லா தெய்வத்துக்கிட்டே. எங்க தான் எடுத்தேன்னு தெரியல. அவளே தேடுறா கடந்துக்கிட்டு தேடு அருண் காமிக்குது எங்கன்னு காமிச்சாங்க இல்ல எல்லாம் பொறுக்கிட்டு ஓகே ஒருவர்களே ஃபைனல் vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம சென்னைக்கும் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு வந்தோம். தூங்கி எழுந்துட்டு தான் இப்போ எண்டே பேசுகிறோம். நிறைய இடத்துல வந்து vlog என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் தான் இல்லை. அங்கேருந்து வந்து தஞ்சாவூருக்கு வந்து போனது. வேளாங்கண்ணிக்கு வந்து நைட்டு கிளம்பி காலையில் போய் சேர்ந்து வேண்டுதல் முடிச்சுட்டு மத்தியானம் 1:30க்கெல்லாம் தஞ்சாவூர் போயிட்டோம். அன்னைக்கு ஒரு 4 கோயிலுக்கு போனோம். போயிட்டு திரும்ப நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த கேப்பில் என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி தான் தோணுச்சு தவிர என்னால் vlog ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை. சீரியஸ்லி ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ப்ரோ அப்புறம் வந்தீங்க இருந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டரை வந்து கட்டு பிரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சொல்ல வேண்டியது ஏன்னா நான் எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இடையிலே நான் சொல்லியிருப்பேன் அம்மா கூட இருக்கும்போது. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து சைடில் ஒரு 2-3 வாட்டி பாம்பு பார்த்துட்டோம். ஒரு 2-3 வாட்டி நம்ம வீட்டில் பாம்பு பார்த்துட்டோம். லியோ வேறு வந்து அடிக்கடி வெளில போயிடுவார், சுற்றுவார். நாங்களுமே இங்கே வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சு தூங்குவோம். இது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், 2 சைட்லேயுமே இந்த கார்னரு அந்த கார்னர் 2 சைட்லேயுமே நிறைய எருக்கஞ்செடி புல்லு பூண்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். செகண்ட் நாள் க்ளீன் பண்ணுறப்போ கையில் ஒரே போடாக போட்டுக்கிட்டேன். ஸோ அது அப்படியே 2ஆக பொழந்து ஒரு 5 தையல் போட்டிருக்கேன். அண்ட் பெயின் அவ்வளோவா இல்லை. பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதனால் பெயின் அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் சுறுன்னு அந்த ரத்தம் ஊருன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இது மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த vlogல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எருக்கஞ்செடி வந்து வளர்கிற பசங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ எருக்கஞ்செடி வெட்டக்கூடாது, நீ அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் பால் வாங்கி ஊற்றிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே அடுத்த நாள் காயப்பட்டோம், தையல் போட்டு அடுத்த நாள் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சு பல்ல தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு எருக்கஞ்செடிக்கு வந்து பால் ஊற்றி விநாயகர் சம்மந்தப்பட்டது, விநாயகருக்கு உகந்தது அந்த எருக்கஞ்செடி. ஸோ அதனால் அதை வளர்கிற பிள்ளைங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னென்னா ஐயோ அதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டுலாம் போட்டு வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சார் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி அம்மா அப்படின்னா ஆமாம் வெட்டக்கூடாது அப்படின்றாங்க அவங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எருக்கஞ்செடி இந்த மாதிரி வளர்கிற பசங்க வெட்டாதீங்க. ஏதாவது வயசானவங்க இருந்தால் அவங்கள வந்து அதுவுமே அதுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு தான் வெட்டணுமா அப்படின்ற மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் பெரிய காயெல்லாம் இல்லை, யாரும் வருத்தப்பட வேண்டாம்.
ஒரு சின்ன காயம்தான், ரெக்கவர் ஆகி வந்துடும். எவ்வளோ பெரிய சர்ஜரிலாம் பார்த்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் நமக்கு. ஸோ ஆனால் எங்கள் அம்மா தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டாங்க, பயந்து அழுதுட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாமாவும் அக்காவும் வேளாங்கண்ணியில் வேண்டுதல் வச்சுருந்தாங்க, குழந்தைக்காக வேண்டுதல் வச்சுருந்தாங்க, குழந்தை சரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கொடுமை. நான் அதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா சொல்கிறேன், லைவில் சொல்கிறேன் அதை. ஸோ லைவ் வர்றதுக்கு காரணமும் இதுதான். 2 நாள் வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளாக இவ்வளோ அப்செட்டாக இருந்தால் நான் பெயினில் இது பண்ணனால அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தான் லைவ் வர முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ அந்த வேண்டுதலுக்காக போனப்போ தான் மாமா சொன்னாங்க, வா அப்படியே அம்மாவும் அழுதாங்கல்ல, நம்ம போய் அம்மாவை ரெட்டு பார்த்துட்டு வந்துடணும். உடனே வழியாவது மதியாவது வந்து கிளம்பிட்டு ஜாலியாக இருந்தோம். வரத்துக்கு மனசே இல்லை. கண்டிப்பாக இன்னொரு 2-3 வீக்கில் திரும்ப தஞ்சாவூர் போவோம். இந்த தையலை பிரிச்சுட்டு போனோம். அண்ட் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சீரியஸ்லி எங்கள் அம்மா ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வழியே தெரியவே இல்லை எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அம்மா அவங்க அம்மாவை பார்த்த உடனே மதனுக்கு வழியே இல்லை. அவங்க அம்மா அழும்போது தான் தெரியுது, ஓ இதுக்கு தான் அழுகுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஞாபகமே வந்து. எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா என் தங்கச்சிலாம் பார்த்தோன்னே சீரியஸ்லி எனக்கு வழியே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக. எப்போவுமே ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுனால அம்மா பார்த்து ரொம்ப அம்மா மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அப்செட் ஆகி இங்கேயே வந்துடுங்க, வேண்டாம், எதுவும் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளே இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே கஞ்சியோ கூழ் குடிச்சிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் 2-3 வீக்ஸில் கண்டிப்பாக சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரம் தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆனாலும் ஆகிடுவோம். எப்போ காத்துக்கிட்டு இருக்கோம், நேரம் காலம் வெயிட்டிங். ஸோ இந்த vlog உங்களுக்கு இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லாரும் லைக் போட்டுட்டே பாருங்க. எல்லாரும் லைக் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க गाइस. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க. ஐ நோ தட், எங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஓகே गाइस. ஓகே உறவுகளே, உங்ககிட்ட டாடா ஓகே உறவுகளே. அது ஃப்ளூயில வந்தது. சோ கொஞ்சம் மாத்திக்கிறோம், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே ஓகே உறவுகளே, உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. Bye bye, love you all and miss you so much. ஆனா என்னோட 3 ரோசஸ் தான் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. லவ் யூ. பயங்கர கேரிங் ஆன என் தங்கச்சிங்க 3 ரோசஸ் வந்துறோம் गाइस. வரோம் பாருங்க, கம் பேக் கொடுக்குறோம். ஓகே, கம் பேக்லாம் இல்ல, ஒரு 4 நாள் லைவ் வரல, வந்துறோம். இன்னைக்கு வரோம். ஓகே ஓகே, பை பை, லவ் யூ ஆல்.